சவுத்தில் யூஸ்வலாக வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அவளை இல்லாதனால யாரும் பிஸ்டல் வச்சுக்கணும்னு யாருக்கும் அவ்வளோ ஆசை வரதில்லை. ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ தான். என்கிட்ட பிஸ்டல் எடுக்கிறது பெரியமா சொல்லிக்கிறது வச்சுக்குவாங்க ஒழிஞ்சு ரொம்ப பேர் வைக்கிறது இல்லை. நார்த்ல வந்து ரொம்ப காமன்ல இந்த பிஸ்டல் கல்ச்சர். ஆமா, நார்த்ல பார்த்தோன்னா காமன் சொல்றது, அதாவது அவங்களுக்கு ஒரு ஷோக்கு. அதனால அதுதான் சொல்லணும் நார்த்ல கன்ஸ் அப்படின்னு. வியூவர்ஸ்லாம் தெரியா எவ்வளவு பேர் தெரியும் தெரியல. நார்த்ல கல்யாண ஊர்வலம் போகுதுல, பராத்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை ஊர்வலம் போகுது அப்படின்னா கல்யாணத்துல போகும்போது அந்த பராத்துல மாப்பிள்ளை ஊர்வலத்துல எத்தனை பேர் கன்ஸ் கொண்டு போனாங்கன்னு தான் அதனுடைய பெருமையா இருக்கு. ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், யூபியில பாத்தீங்கன்னா அது அடுத்த நாள் பெருமையா சொல்லுவாங்க. நேத்து மாப்பிள்ளை அழைப்புல 200 பேர் கன் எடுத்துட்டு வந்தாங்க, 300 பேர் கன் எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாம் கன் எடுத்துட்டு வருவாங்க பெருமையா. அந்த மேல அந்த துராகரெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த டர்பன் கட்டிக்கிட்டு அவ்வளோ எல்லாமே அந்த ஒரு அந்த ராஜா காலத்து ஸ்டைல்ல வருவாங்க. எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்கும் கன் இருக்கும், எல்லாம் கையில கன் வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா ஊர்வலம் போக போக பட்டாசு நம்ம ஊர்ல வெடிக்கிறாங்க இல்லையா, பட்டாசு மேல ரியல் கன்னை வானத்தை பார்த்து சுட்டுக்கிட்டு போவாங்க. அது வந்துட்டு அந்த இடத்துல வேற வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்துட்டு அவங்களோட ரிச்சுவல்ஸ். அது